எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு ஒரு கொலைக்களமாக இந்தியாவில் மாறிக்கொண்டிருக்கிறது. பலரும் இந்த பணி நெருக்கடி காரணமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த ஒரு BLO அதிகாரி இந்த நெருக்கடி தாங்க முடியாமல் உளவியல் சிக்கலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழகத்தில் வெடித்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த எஸ்ஐஆரை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள், இது மிகப்பெரிய அழிவுக்கு இட்டு செல்கிறது, இன்னொரு சூழலில் சரியான பயிற்சியோடு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஞானேஷ்குமார் தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. இன்னும் இந்த எஸ்ஐஆருடைய இந்த ஃபார்ம்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கிறதுக்கான கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1.4 கோடி வாக்காளர்களிடத்தில் மட்டும் இந்த ஃபார்ம்களை வாங்கி பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி இந்த 12 நாட்களுக்குள் இதில் சேர்க்கப்படுவார்கள் என்கிற ஐயம் எழுந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த எஸ்ஐஆரை ஏன் தேர்தல் ஆணையம் திணித்துக் கொண்டிருக்கிறது, அந்த வேலையை ஏன் இவர்கள் அழுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி இதில் எழுந்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய நெருக்கடியை இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்திய மக்களுக்கும் இந்த களத்தில் வேலை செய்யக்கூடிய BLOக்களுக்கும் உருவாக்கி இருக்கு. இந்த நெருக்கடி தாங்காம தான் ஏற்கனவே கேரளத்தை சார்ந்த அனிஷ் ஜார்ஜ் இறந்து போனார். அசாம் மாநிலத்தை சார்ந்த ஒருத்தர் ட்ரெயினுக்கு முன்னால விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்போ தமிழகத்தில் ஜாகிரா பேகம் அப்படிங்கிற ஒரு BLO தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு கடுமையான நெருக்கடியை எலெக்ஷன் கமிஷன் இந்த BLOக்களுக்கு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட BLOக்கள். அவர்களுக்கு முதல்ல சரியான பயிற்சி இல்லை. 1 வருடம் 1.5 வருஷத்துக்குள்ளால செய்யப்பட்ட இந்த வேலையை 1 மாதத்துக்குள்ளால செய்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை தேர்தல் கமிஷன் கொடுக்குது. இப்போ ஜாகிரா பேகமை பொறுத்தளவில் அவங்க செய்து கொடுக்க வேண்டிய அந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் 800 வாக்காளர்களை சந்தித்து அதை நிரப்பி ஃபில்அப் பண்ணி பதிவேற்றம் பண்ணணும். இதுதான் அவர்களுடைய வேலை. இப்படி ஆயிரக்கணக்கான BLOக்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடியவங்க இல்லை. அவர்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது ஏற்கனவே. இப்போ ஜாகிரா பேகமை பொறுத்தளவில் ஒரு கிராம உதவியாளராக இருக்கிறாங்க. குறித்த நேரத்தில் அவர்களுக்கு வேலைக்கு போகணும். வேலை முடிச்சு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். இதில் உடல் உபாதைகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு வீடு வீடாக போகணும். வீடு வீடாக போய் இந்த வாக்காளர் பட்டியல் இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு குழப்பம். எப்படி ஞானேஷ்குமார் அவர்கள் ஒரு குழப்பியாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மிகப்பெரிய குழப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஃபில்அப் பண்ணுறது தவறான முறையில் ஃபில்அப் பண்ணால் வாக்காளர் பட்டியலிருந்து இவர்களுடைய பெயர் நீக்கப்படும். அதற்கான பதிலையும் இந்த BLOக்கள் சொல்லணும். அரசியல் கட்சிகள் ஒரு நெருக்கடியை இவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ காலத்துக்குள்ளால் இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகள் ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருப்பாங்க. இந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி இவர்கள் வேலை செய்யணும். அதில் தான் இவர்கள் மனம் உடைஞ்சு போய் நெருக்கடியாகி சிக்கலுக்குள்ளாகி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏற்கனவே நம்ம கேரளத்தில் பார்த்தோம். இப்போ கேரளத்தை பொறுத்த அளவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வெளிப்படையாக அந்த BLOக்கள் வெளியில் பேசினாங்க. அதிக வாக்காளர்களை சந்தித்து நாங்கள் இந்த பட்டியலில் வடிவத்தை கொடுத்து நிரப்பி பதிவேற்றம் பண்ணிட்டதாக நீங்கள் வெளியில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ப்ரெஷர் கொடுக்குறாரு. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? திடுதிப்புன்னு சொல்லி எப்படியாவது இதையெல்லாம் ஃபார்மை எல்லாம் ஃபில்அப் பண்ணி வாங்கி முடிச்சிடணும், சரியாக வாங்க வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் இல்லை. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் 1.4 கோடி வாக்காளர்கள்ட்ட மட்டும்தான் இவர்கள் படிவத்தை வாங்கி பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. 6.5 கோடி வாக்காளர்களில் இன்னும் இருக்கிறார்கள் 5 கோடி வாக்காளர்கள். வெறும் 22% வாக்காளர்கள்ட்ட தான் இந்த படிவம் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் 12 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில்
5 கோடி வாக்காளர்கள்ட்ட இவங்க எப்படி இதையெல்லாம் வாங்குவாங்க, எப்படி இது பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இல்லாமல் போகிறதுக்கான சூழல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இதில் எப்படி பீகாரில் இவர்கள் இதை நடத்தினாங்க, எப்படி இதில் சரியாக பீகாரில் நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரல. அதாவது கல்வி கற்ற மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளத்திலேயே இதை சரியாக முறையாக நடத்த முடியலைன்னா பீகாரில் இது எப்படி நடத்தப்பட்டது, அதுதான் நம்ம சொல்கிறது. ஏற்கனவே அவங்க லிஸ்ட்டை எடுத்து இந்த ஆட்களை நீக்கு, இந்த நமக்கு தேவையான ஆட்களை உள்ள சேருன்னு சொல்லி பீகாரில் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த நெருக்கடியை கொடுத்து இந்த கால அளவைக்குள்ளால் முடிக்கக்கூடிய நபர்களை மட்டும் பட்டியலில் வச்சுட்டு எலெக்ஷனுக்கு போகிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இதற்கு எதிராகத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ களத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்க, இது மீண்டும் மீண்டும் கவலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆபத்தான கட்டத்தை இப்போ எட்டி இருக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஏன் அவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அடிப்படையான தயார் எடுப்பு வேலைகள் இதில் செய்யப்படலை, திட்டமிடுதல் இல்லை, தெளிவான தகவல் தொடர்பு இல்லை, அதிகாரிகள் மீது பொதுமக்கள் மீதும் எஸ்ஐஆரை நீங்கள் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. களத்தில் போகக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது மாதிரி போதுமான அதிகாரிகள் களத்தில் இல்லாதது, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இதில் இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய இழப்பை நம்மளால் மீட்டெடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளால் இது ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் தெரியும், இந்த எஸ்ஐஆரில் தங்களுடைய பேர் வருமா வராதாங்கிற கலக்கத்திலேயே 11 நபர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். அப்போ இந்த சூழ்நிலையில் வரிசையாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்படி பிஎல்ஓக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகிறது, தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வது இது தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த பிஎல்ஓக்கள் எல்லாம் இந்த படிவங்களை ஃபில் பண்ணி வழங்குவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் மம்தா பானர்ஜி அவர்கள் தேர்தல் ஆணையருக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கேரளத்தில் இன்னும் மிகப்பெரிய சிக்கல் இதில் இருக்கு. நமக்கு ஒரு சுமைன்னா கேரளத்தில் 2 சுமை. அதாவது டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய 2 தேதிகளில் அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய வேலைகளை அரசியல் கட்சிகள் பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்கள் இந்த வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில தான் அங்கே பூத் லெவல் ஆஃபீஸர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வேலையும் இருக்கு. 2 பணிச்சுமைகளோடு அந்த வேலைகளை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இதில் தான் தாங்க முடியாத நெருக்கடியில் அனிஷ் சார்ஜ் இறந்து போனார். இந்த பிஎல்ஓக்கள் வீடுகளுக்கு போகும்போது எல்லாரும் வாக்காளர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க, பலருக்கும் எழுத தெரியாது. இந்த பிஎல்ஓக்கள் தான் எழுதி கொடுக்கணும். போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் வேலைக்கு போயிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள், நெருக்கடிகள் இதற்குள்ளால் இருக்குது. நீங்கள் அதிகப்படியான எஸ்ஐஆர் ஃபார்முகளை ஃபில்லப் பண்ணி பதிவேற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கள்ளத்தனத்தை செய்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் கேரளத்தில் இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. இதற்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் அந்த வழக்கு வந்திருக்கு, விசாரணைக்கு அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய புதன்கிழமை இந்த கேரளாவை சார்ந்த இந்த எஸ்ஐஆரை மட்டும் விசாரிக்க போவதாக நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான இந்த அமர்வு சொல்லியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கு, வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. சிபிஎம், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஆகிய அந்த கட்சிகளும் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இதற்கு தடை விதிக்கக்கூடிய வேலையை உச்சநீதிமன்றம் செய்யலை. இதில் தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பேசக்கூடிய விஷயம்தான். இந்த நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சார்பாக, ஆளும் பாஜகவுக்கு சார்பாக இருந்து இந்த எஸ்ஐஆரை நடத்தி முடிக்கிறதுக்கான உறுதுணையான வேலைகளை செய்யுது. எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த நாட்டில் ஓடிட்டுருக்கு, பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இந்த எஸ்ஐஆருடைய பேரில்.
ஒழுங்காக இந்த தேர்தலை நடத்த முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதை ஒரு சாதாரண விஷயமாக உச்சநீதிமன்றம் கடந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தமாக இருக்குது. பீகார் மாநிலத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எஸ்ஐஆரில் அது உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது. இந்த அமர்வு தான் அதை விசாரிச்சிட்ருக்கு. உருப்படியான எந்த உத்தரவாதத்தையும் உச்சநீதிமன்றம் இதில் வழங்கலை. எந்த தவறு இருந்தாலும் உடனடியாக நாங்கள் இந்த எஸ்ஐஆரையே தடை செய்வோம் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட குளறுபடிகளோடு தான் அங்கே எலெக்ஷன் நடந்தது. இப்பவும் அந்த கேஸ் முடிவுக்கு வரல, நீண்டு போயிட்டே இருக்கும் அது. அப்போ இவர்கள் ஒரு திட்டத்தோடு தான் இங்கே இறங்கி இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லையும் பிஜேபியினுடைய ஆட்சியை கொண்டு வரணும். அவர்கள் நினைக்கக்கூடிய ஆட்சி இங்கே மலரணும், இதை கைப்பற்றணும். பீகாரில் எப்படி கொள்ளையடித்து பின்வாசல் வழியாக அந்த அதிகாரத்தை கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி தமிழகத்திலையும் கேரளத்திலையும் மேற்கு வங்கத்திலையும் கைப்பற்றுறதுக்கான வேலை நடக்கு. இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் நடக்குது. தமிழகம், கேரளா இந்த 2 மாநிலங்களில் எப்படி பீகார் மாநிலத்தில் வாக்காளர்களில் பட்டியலிருந்து நீக்கிறாங்களோ, தமிழக வாக்காளர் பட்டியலில் நம்ம சேரணும்னா அதுக்கு ஆவணங்கள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் எஸ்ஐஆருக்கு முன்னால் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்த பீகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறதா இருந்தால் அவர்களை இந்த பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லை. அந்த பட்டியலில் ஏற்கனவே அவர்கள் இருந்தாச்சுன்னா போதும். ஆனால் நம்ம பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இங்கே குடியிருந்து இங்கே காலகாலமாக ஓட்டு போட்டிருக்கக்கூடிய நமக்கு 2002க்கு முன்னால் நம்முடைய அம்மா அப்பாக்கள் எங்கே ஓட்டு போட்டாங்க, அவர்களுடைய உறவினர்கள் எங்கே ஓட்டு போட்டாங்க, அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அவர்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட மிக நெருக்கடியான இந்த சூழலுக்கு தேர்தல் ஆணையம் நம்மளை தள்ளிவிட்டுருக்கு. இதில் மிகப்பெரிய திட்டம் தந்திரம் இதெல்லாமே இருக்குது. இதோட தான் இவர்கள் இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியை பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி எஸ்ஐஆர் முழுமை அடையுமா அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளால் எழுந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத. தொடர்ந்து நாம் பேசுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.